அண்மை செய்தி. பாஜக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவராக உள்ள கனகராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காளிராஜ் இணைப்பில் இருக்கிறார். காளிராஜ், என்ன காரணத்திற்காக பாஜக மாவட்ட தலைவர் கனகராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார்? என்ன விவரம்? பாஜக கட்சியை சேர்ந்த திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவராக உள்ள கனகராஜ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அதாவது தனியார் மதுபான கூடத்தில் அத்துமீறி நுழைந்து சென்றதாகவும் அவர்களை மிரட்டியதாகவும் 5 பிரிவின் கீழ் பழனி டவுன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்று மாலை கொடைக்கானல் சென்றுவிட்டு காலில் பழனிக்கு திரும்பிக் கொண்டிருந்த பாஜக மாவட்ட தலைவர் கனகராஜை பழனி கொடைக்கானல் சாலையில் உள்ள ஐயம்புள்ளி காவல் சோதனை சாவடியில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர். அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகார் குறித்து மதுரையில் பாஜக மாநில தலைவர் சார்பில் பாஜக மகளிர் அணி சார்பில் மாணவிகளுக்கு நீதி கேட்டு நீதி பேரணியானது துவங்குவதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மகளிர் அணியினர், பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியினர் மதுரைக்கு செல்வதாக இருந்தது. இந்த நிலையில் பழனியில் இருந்து கனகராஜ் அவரின் தலைமையில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பள்ளியிலிருந்து மதுரைக்கு செல்வதாக இருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அப்போது அருகில் இருந்த மதுபான கூடத்திற்கு 50 பெண்களுடன் கனகராஜ் உள்ளே சென்றதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் மதுபான கூடத்திற்குள் அத்துமீறி நுழைந்து சென்று பணியாளரை மிரட்டியதாக 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. பாருங்க 100 போலீஸ் உட்கார்ந்திருக்காங்க. எடுத்துட்டு 100 போலீஸ் அங்க உட்கார்ந்திருக்காங்க. பாருங்க இந்த காம்பவுண்ட் இப்படியே திருப்பி இந்த பிராந்தி காலையில மணி என்ன 9 மணிக்கு நடக்குதா வழக்கம் போல 24 மணி நேரம் பார் செயல்படும். மணி